ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் அருமையான கோஸ் கூட்டு செய்ய போகிறோம். 3 பருப்பு வச்சு நம்ம இன்றைக்கி கோஸ் கூட்டு செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ரெசிபி இது. வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு அரை கப்பு கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க. அரை கப்பு பைத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. அரை கப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. 3 பருப்பையும் சேர்த்து கூட்டு செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பாட்டுக்கு 3 பருப்பையும் நம்ம குக்கரில் சேர்த்துக்கிட்டோம். அரை கப்பு. இந்த 3 பருப்பையும் நம்ம தண்ணி ஊற்றி 2 முறை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. கை போட்டு நல்லா கழுவிக்கோங்க. இப்போ நல்லா கழுவி எடுத்துன்னு வந்துட்டோம். நம்ம இது கூட ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் வந்த பிறகு நம்ம 10 நிமிஷம் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் பருப்பை. இந்த டைமில் கோஸ் கட் பண்ணி கோஸை கட் பண்ணி 2 முறை தண்ணியில் ஊற்றி அலசி நல்லா எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ண பிறகு தான் அலக்கணும் கோஸு. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகா, கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வர வரையும் வறுத்துக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வருது. இந்த டைமில் சின்ன வெங்காயம் உரித்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கூட்டுக்கு தேவையான உப்பு நம்ம இந்த வெங்காயத்திலே சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதையும் கூட நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வருது. ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். தக்காளி 5 நிமிஷம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைமில் கட் பண்ணி வச்ச கோஸை சேர்த்துக்கலாம். கோஸு மொத்தமாக அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விட்டுக்கலாம் லேசாக. மேலேயும் கீழே நல்லா கலந்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம மூடி வச்சு ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். 5 நிமிஷம் நல்லா வெந்து வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ கோஸெல்லாம் நல்லா அடங்கி வந்துடுச்சு. வெந்து உள்ளே போயிடுச்சு. இப்போ நல்லா கலரிக்கலாம். இது கூட நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாம் இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க. நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா ஒரு மிளகாத்தூள் தனியாத்தூளோ சேர்த்துக்கலாம். இப்போ மேலும் கீழே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஈஸியாக கலர முடியும். கோஸு கால்வாசி அளவு வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம
தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். கோஸுக்கு நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் கோஸு. கோஸ் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துடுச்சு கோஸு. இது கூட நம்ம வேக வச்ச துவரம்பருப்பு, பைத்தம்பருப்பு, கடலப்பருப்பு 3யும் சேர்த்து வேக வச்சுருக்கோம். அந்த கிரேவி இதில் சேர்த்துக்கலாம். அந்த பருப்பை சேர்த்து நல்லா மேலேயும் கீழே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் நான். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். 2 கலந்து நல்லா வெந்து வரட்டும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம். இப்போ கோஸ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் சேர்க்கும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கோஸ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு நம்ம இறக்க வேண்டியது தான். கோஸ் கூட்டு சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சப்பாத்தி எல்லாமே நம்ம இப்போ ப்ராப்ளம் மாற்றிக்கலாம். கோஸ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். பாய்.